அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் மேடம்க்கு வைக்கிறதில்ல. வயிற்ற பாருங்கள், இது எப்படி தான் கண்ணுக்குட்டி போடுமோ என்னமோ எனக்கு தெரில. காலையில் மணி 9 ஆச்சு. ஒரு கடை கட்டிட்டு மறுபடியும் மாற்றி கட்டியிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா கூட பரவாயில்லையாட்டிருக்குது, அந்த பக்கம்னா பார்க்க முடியல. காம்புகள் நீள ஆரம்பித்து விட்டது, தெரியுது. அழகாக இருக்குது, அட்டுப்புட்டு அழகி. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அவங்க தாய் அங்கே இருக்காங்க. அம்மாவுக்கு அப்படியே படிப்படியாக பால் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இல்லை குறைய ஆரம்பிச்சிருச்சா இல்லை என்ன ஏமாற்றிட்டு மகனுக்கு கொடுக்குறாளா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு அரைப்படிக்கு பக்கமாக தான் கறக்கிறேன். நான் பால் போசி கொண்டே திரும்பி வச்சுட்டு வரும்போது பார்த்தா பையன் தள்ள பால் குடிச்சிட்ருப்பான். சரி பரவாயில்ல. நானும் 3 டைமெல்லாம் பால் கண்ணுக்குட்டு விட்டு கறந்து பார்த்தாச்சு இழுத்து கட்டி. ஆனாலும் எனக்கு கிடைப்பது அரைப்படிக்கு பக்கமாக தான். பரவாயில்ல, எனக்கு போதும். அது என்னோடய தேவைக்கு அளவாக இருக்குது. அதனால் நான் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல. அப்படி பத்தலை அப்படின்னா ஈச்சட்டி கழுவி தண்ணி ஊற்றி பாலில் மேக்கப் பண்ணி வச்சுறது. இப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போ கரெக்டாக எத்தனை நாள் ஆச்சுன்னா 2 மாதம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சுங்க. பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தங்கத்தாய்க்கு வந்து இப்போ எவ்வளோ நாள்னா டிசம்பர் 25 அப்படின்னா இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 18 ஆச்சு. இன்னும் ஒரு 25 முடிஞ்சதுன்னா 8வது மாதம் முடிஞ்சு 9வது மாதம் பிறக்கும்னு நினைக்கிறேன். மிக்க மன மகிழ்ச்சி. அதை விட எனக்கு நாம் வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் தான் ரொம்ப ஆசை. எனக்கு கேர்ள் பேபியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு வேளை நான் அப்பப்போ இப்படியும் நினச்சிக்கிறது உண்டு. ஒரு வேளை கருத்தம்மா படத்தில் வர மாதிரி பிறக்கிறது அத்தனையும் பையனாகவே பிறந்துடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் 7 ஈத்து 8 ஈத்து எங்கள் அம்மாவுக்கு ஆச்சி மாடு கொடுத்தது எல்லாமே காலக்கண்ணாக தான் போட்டுதாமாங்க. அந்த பயம் எனக்கு உள்ளூர இருக்குது, ஓடிக்கிட்டே தான் இருக்குது. காலி பண்ணானுக்கு வயிற்று மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலை. என்ன பண்ணுறது? வைக்கப்பில் இப்போ தான் மேடம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. மத்தியானம் 11 மணிக்கு தண்ணி கட்டி போட்டுறேன், அதனால் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. மழை இன்னொரு பெருத்த மழை வந்தால் மட்டும்தான் விதைக்க முடியும். யார் அது அங்கே அந்த ஏரோப்ளைன் காணோம். ஏரோப்ளைனாக ஜெட்டான்னு தெரியல. இதெல்லாம் வரக்கூட மழை தான் காரணம். அதனால் மழை வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மாற்றி மாற்றி கட்டுறக்காத இடம் இருக்குது. பரவாயில்ல இப்போதைக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செடி பூ 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 அழகாக இருக்குல்ல. மயில் கத்தை, ஏரோப்ளைனு, பூவு, அடடாடா. காலையில் என்ன கழுவில் கூட்டலை, போய் அங்கே வேலையை பார்ப்போம். வீடியோ போடவே இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து போட்டலாம். முதுமலை போயிட்டு வந்த வீடியோ இருக்குது, அது எடிட் பண்ணுறதுக்கு பயங்கர லேட் ஆகும். அதனால் சும்மா என்னென்ன பார்த்தோமோ அதை மட்டும் கிளிப்பிங்ஸாக எடுத்து போட்டலான்னு தோணுது. ஆனால் அப்படியே விட்டு எதையுமே போடாமே விட்டு வச்சுக்கிறேன் நான். பார்ப்போம், அது எடிட் பண்ணுறேன்னா என்ன ஏதுன்னு தெரில. முதல்ல இன்றைக்கி இந்த வீடியோ போடுவோம், அதுக்கப்புறமா மற்ற வீடியோ பார்க்கலாம். குருவி, மயில், ஏரோப்ளைன், மாடு, அடாடாடாடா. போட்டே ஒரு தடவை வறுத்தாச்சு, எவ்வளோ தூரம் தொலைஞ்சு. ஆனால் அந்த வீடியோ போடவே இல்லை. ஏன் இப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரில. எதுவுமே எல்லாமே கொலப்ரேஷன்லேயே தான் போயிட்டுருக்குது. இந்த மசால் பில் காட்டுக்குள்ள அடிக்கடி ஒரு ஜீவன் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. காலையில் அன்னைக்கு காலையில் பார்க்குறேன், அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. சரி, அவங்க வாழ்கிற இடத்துல நாம் இருக்கோம், நாம் வாழ்கிற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சி விட்டுறலாம். ஆனால் வந்து சாயந்தரம் அதே இடத்துல அப்படியே இருந்து போகிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடம் அந்த இடத்துல தான் இருந்தாங்க, அந்த லொக்கேஷனில் தான். ஃபஸ்ட்டே ஒருக்கா இந்த லொக்கேஷனில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி வாழ்த்தான் அவங்கள தான். அவங்க இங்கேயே குடியிருக்காங்க போல. அவங்க கம்முன்னு பதுங்கி படுத்துக்கலாம், நம்மளை பார்த்து அவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது, அது அதுக்கு தெரியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன, இன்னும் ஒரு பெருமழை காத்து கொண்டிருக்கிறாள் சரஸ்வதி. அப்புறம் மேயறக்கிடமில்லைன்னு பக்கத்துலேயும் எல்லாம் விதைச்சிருவாங்க. இப்போ அப்பப்போ பக்கத்து காடும் கட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையாக தெரியறதில்ல.
ஒரு காலைக்கு அங்கேயும் கொண்டு கட்டிடுறது. அங்கேயும் நம்மளுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அங்கே யாருக்கு வேணாலும் சொந்தம். அதாவது காடு இல்லை, மேய்க்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் சொந்தம் அப்படிங்கிறதுனால போய்க்கலாம், மேய்ச்சிக்கலாம், வந்துக்கலாம். அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. மசால் பில் எப்படியோ ஏதோ போய்கிட்டு இருக்குது. குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிகிட்ருக்கிறேன். சட்டிலையும் கம்மியாக இருக்குது, ஆனால் அகப்பையில் வந்துட்டு தான் இருக்குது. அப்பப்போ வாங்கியும் போட்டுறேன். அந்த வீடியோவில் எடுத்து வச்சது நீ எங்கே இருக்குது என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி பார்ப்போம் கோழி செட்டெல்லாம் எப்படி என்னெல்லாம் ஒன்றும்லாம் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அங்கே போயிட்டு பேசிக்கலாங்க. அநியாயம் பண்ணு இந்த கோழியெல்லாம். சரி அதான் அப்பப்போ அங்கே போவோம், அங்கே பார்த்துட்டு அங்கே பேசினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறத விட. சரி போய் பார்த்துட்டு பேசிக்கலாம். ஏடா நசத்துக்குதா இந்த காலத்துல இப்படி மரியாதையான ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லைங்க. பாருங்களேன், சேவல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டு அது கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அது நார்மல் நிலைமைக்கு வந்து அங்கே போய் அடித்து தாக்குது. சாயம் இருக்குது பாருங்களேன். பாருங்க, போய் அடித்து வீசு அவனை. நீ அவனை எதுக்கு சாத்துதுன்னு தெரியல. என்ன வேலை? பாருங்கள், பப்பாளியெல்லாம் பயங்கரமாக ஸ்மெல்லே ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி உள்ளேயே அழுகி போயிடுது, என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கருப்பாயிருது. அது என்னன்னே தெரியல, பார்க்குறக்கே ஒரு நல்லா இல்லை. அது மாதிரி இருக்குங்காட்டி எல்லாமே ஒன்றா பொறிச்சு வச்சு கீழே கொட்டியாச்சு. இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் ஏன் இப்படியெல்லாம் கட்டி தொங்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சு எல்லாமே நீக்கி விட்டாச்சுங்க. அவங்க அம்மா தாய் கோழியை மட்டும் கட்டி வச்சாச்சு. எனக்கு அப்படியே கட்டி வச்சுருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா அதனோட வாழ்க்கை ஒரு 2 மாதத்தை அப்படியே கழிக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு 10-15 நாளில் கேவி மொட்டு விட ஆரம்பிச்சிருது. மொட்டு விட்டுச்சுன்னா மறுபடியும் அடகாக்க ஆரம்பிச்சிருது. மறுபடியும் பிடிச்சி அடைச்சி வச்சிடறோம். இது வந்து நீக்கி விட்டுலாம் அப்படின்னு போன தடவை நீக்கி விட்டு, இத்தனைக்கு நான் நீக்கி விடல, அவங்க நீக்கி விட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீக்கி விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அதில் குஞ்சே ஒன்றுமே உருப்படியே இல்லாமல் போச்சு. எனக்கு அது உள்ளேயும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்து அதுவும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கும் ரொம்ப ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எல்லா கோழியுமே கட்டி வச்சாச்சுங்க. இப்போதைக்கு ஒரு 4 கோழி கட்டி வச்சுருக்குது. ஒரு கோழி இப்போ தான் குஞ்சு உரிச்சிருக்குது, ஒரு 4 குஞ்சு. ஆனால் அந்த பெரிய குஞ்சு கூட அதாவது அதுவே ஒரு மாதத்து குஞ்சு தான் இருக்கும். அது கூட 1 நாள் 2 நாளத்து குஞ்சு விட்டோம்னா வாவ் எவ்வளோ குட்டியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ எல்லாருமே கட்டி வச்சுருக்கிறேன், அதையும் காமிக்கிறேன். அதனால தான் இப்போ எல்லாமே பார்க்குறக்கு நல்லா இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கோழி குஞ்சு முக்கியம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்னமோ பின்னாடி உருட்டுதே. யார்ரா நீங்கள்? பயமுறுத்தாதீங்கடா. இந்த சாலையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாம்பு ஒரு என்ட்ரன்ஸில் பூந்து இன்னொரு என்ட்ரன்ஸில் வந்த இடத்துல தான் நான் உட்காந்து நாயம் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அள்ளுடுது. அதனால் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னே மறந்து போச்சு. எல்லாத்தையுமே கட்டி வச்சுருக்குறேங்க. இப்போதைக்கு எத்தனை கோழி குஞ்சு இருக்குதுன்னு மொத்தமாக எண்ணில் இருக்குதானா, இருக்கிற கோழி குஞ்சு எல்லாமே இருக்குது. ஒன்றுக்கு மட்டும் ஒரே ஒரு கோழி குஞ்சுக்கு மட்டும் நல்லா தெரியும் 7 குஞ்சு இருக்குது. அந்த 7 குஞ்சுமே அப்படியே இருக்குது. அதனால் அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியோ திரும்பி வரும்போது கோழி குஞ்சு நம்மக்கிட்ட பத்திரமா வீடு வந்து சேர்றதில்ல. அது என்ன பிடிக்குது என்ன ஏதுன்னு தெரியல. முட்டை வந்து ஒரு 4, 5, 6 அப்படின்னு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா வீட்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அந்த பெரிய நாட்டுக்கோழி போண்டா கிராஸ் வந்து அவளும் முட்டை விட்டு அடை உளுந்தாச்சு, மறுபடியும் அவளை காலை கட்டி வச்சாச்சு. இப்போ அடையில் மட்டும் ஒரு 3 கோழி குஞ்சு புதுசாக வச்சுருக்கேன். 3 கோழி வந்து புதுசாக வச்சுருக்கேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இங்கே சாலையிலேருந்து 2 கோழி மட்டும் அடையில் உழுகுது. சரி அடை வச்சிடலான்னு எடுத்து அடை வைக்கிறதுக்கு மட்டும் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்தா கோழி குஞ்சு காணோம். இதனடா வம்பா போச்சுன்னு சரின்னு முட்டையெல்லாம் மூடி வச்சாச்சு. அடை வச்ச கோழி எப்பட்றா மொட்டுடும் பார்த்தா நேற்று ஒரு கோழி மொட்டு கீழே இருந்துச்சு. இது என்ன நடக்குது என்ன நடக்கலை எனக்கே தெரியல. எனக்கு புரியவே மாட்டேங்குது சுத்தமாக. இது சந்தோஷப்படுற விஷயமா வருத்தப்படுற விஷயமா? நிஜமாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ என்னன்னா போண்டா கோழி மொட்டுவிட ஆரம்பிச்சிருச்சோ என்னமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் இவன் வந்து கூட சுற்றுற மாதிரியும் தெரியல. இது எப்படி நடக்கிறக்கு சாத்தியமா இல்லையா எனக்கு சுத்தமாக புரியல. எனக்கு நேற்றுன்னு தூக்கமும் வரமாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்தையும் கலக்கி அடையில் வச்சாச்சு. எல்லாமே நாட்டுக்கோழி தான் மொட்டு விடுதுன்னு நினச்சிட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. ஒரே சங்கட குஷ்கா வருத்தமாக இருக்குது. ஏன்னா நைட்டு மட்டும் ஒரு கோழி குண்டு செட்டியாக ஒரு நார்மல் முட்டை சைஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏதோ புதுக்கோழி தான் மொட்டு விடுது போல். ஆனால் புதுக்கோழி நம்மகிட்ட முட்டை விடுற சைஸில் ஒன்றுமே இல்லை. நேற்றே ஒரு 4 முட்டை எடுத்தேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிக்கிறது என்னென்னா கோழி தப்பாக்கி இது நம்ம ஒரு நாள் எடுக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு கொண்டே வைக்க ஆரம்பிச்சாச்சு அடை வைக்கிற முட்டையிலேயே. அது என்ன ஏதுன்னு சுத்தமாக புரியும் இல்லை, எனக்கு விளங்கவே இல்லை சுத்தமாக. இன்னும் ஏதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த முட்டைக்கு சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு அது மொட்டுவிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட முட்டை எடுத்து அடையே வச்சாச்சு. 4 மக்கரியில் அடை வச்சுருக்கேன் அப்படின்னா எப்படியும் 13 11 அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். அப்போ எத்தனை போண்டா கோழி பொறிக்க போகுது எத்தனை நாட்டுக்கோழின்னு தெரியல. எனக்கு இதுதான் வருத்தமே தவிர ரொம்ப சந்தோஷம். மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. நான் நினச்சிட்டேன் சரி சாப்பிட்றக்கு தான் வராங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அவங்க வாட்டுக்கு வெளியே முடிக்கிவிட்டா வந்துடுவாங்க. இப்போ அவங்க தான் யாராவது மொட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை என்ன ஏது எனக்கே ஒன்றும் புரியல. பிறந்து கொஞ்சம் பெருசாகி ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் யாருக்கு யார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக குட்டிலேயே தெரியும். நாட்டுக்கோழினா கொஞ்சம் குட்டியாக இருக்கும், போண்டா கோழினா கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்கும் சைஸில். ஒரு 2 நூல் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போண்டா கோழினா. அதை வச்சே கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த ரெக்கையெல்லாம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சதுனாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன ஏதுன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அப்புறம் கோழியெல்லாம் கட்டி வச்சுருக்குங்காட்டிக்கு இது இங்கே கட்டி வச்சுருக்குங்காட்டிக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் என்ன பண்ணிடுது அப்படின்னா அதுக்கு வாட்டுக்கு மேய போயிடுது. சூடு இருந்தாவது பரவாயில்ல, கோழி குஞ்செல்லாம் காணாமல் போயிடுது. அப்படிங்கிறதுனால இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சுங்க. ஆனால் கட்டி தான் இப்படியே தான் விட்டுருக்கோம். ஒரே ஒரு நாள் மட்டும் மொசரடி வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அது எஸ்கேப் ஆயிடுச்சு. இதெல்லாமே கயிறு இந்த மாதிரியெல்லாம் போட்டு கோழி அதாவது என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்குறோம். தீவனம் இல்லை அப்படிங்கிறதுனால கோழி குஞ்சு தீவனத்தை கொண்டு வந்து போட்டு வச்சோம்னா இப்படி பண்ணிடுறாங்க. அப்புறம் கட்டி யார் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவள் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம கலராக இருக்காவோ. இவங்க தான் நம்ம வீட்டு நியூ பார்ன் பேபிஸ். 4 பேபிஸ் இருக்காங்க. 10 பொரிச்சு 4 இருக்கிறக்கு 4 பொரிச்சு 4ஐயும் காப்பாற்றினா உத்தமம்னு நினைக்கிறேன். தீவன செலவாவது மிச்சமாகும். எப்படி ஐடியா? அருமையான ஐடியா.